எதுக்காக என்ன வர சொன்ன? ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். நானா? எங்க? என் ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கு உங்க அப்பா அம்மா கூப்பிட்டு போ. என்னையா கூப்பிடுற? அதுக்கெல்லாம் அவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. நீங்க தான் சரிப்பட்டு வருவீங்க. என்ன சொல்ற? புரியலையே. ஸ்போர்ட்ஸ் டேல நடந்த எல்லா போட்டிலையும் நான் எல்லாத்தையும் ஜெயிச்சு கப்பை வாங்கியிருக்கேன். அதெல்லாம் உங்க கையால தான் நான் வாங்கணும். எதுக்கு? என்னம்மா இப்படி கேட்டீங்க? எங்க அம்மா நீங்க சின்ன வயசுல எப்படி எல்லாம் நடந்தீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இன்ஸ்பயர் ஆயிதான் நான் இப்ப நினைக்கிறேன் உங்க கையால இந்த அவார்ட்லாம் நான் வாங்கணும். எனக்கு அதுதான் பெருமை. வருவீங்கல்ல? நான் என்னமோ பெருசா சாதனை பண்ணிட்டதா என்ன பாராட்டினாங்க. ஆனா இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, எங்க மாமா தான். எனக்கு எதுங்க பாராட்டு விழா? நான் என் கடமையை தானே செஞ்சேன். ஐயோ காலெல்லாம் விழாதீங்க. நீங்க வேற. ஆட்டோகிராஃப் கண்டிப்பா போடுறேன். கண்டிப்பா ஆட்டோகிராஃப் போடுறேன். சரிங்களா? ஆட்டோகிராஃபா? நான்லாம் எதுவும் பண்ணலீங்க. சரி லைன்ல வாங்க போட்டு தரேன். மாமா என்ன ஆட்டோகிராஃப்? அது சேரன் நடிச்ச படம். சரி அதெல்லாம் விடு. எப்ப போறோம்? இன்னைக்கே இப்பவே. இப்போவா? அப்ப கிளம்புவோம். வா போலாம். என்ன பண்ணலாம்? ஐயோ வணக்கம். நாளைக்கு ஆகாது. வணக்கம். மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா பிரின்சிபல் வர போறாருல, அவருக்கு எப்படி வணக்கம் வைக்கலான்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதான். நீங்க என்ன ஆடிஷனுக்கு வந்திருக்கீங்க? பிரின்சிபலை பார்க்க வந்திருக்கீங்க. கொஞ்சம் டிசிப்ளினா நடந்துக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் சொல்லிடுங்க. அப்புறம் எங்க அம்மா அப்பா நினைச்சுப்பாங்க. அது எப்படிமா சொல்ல விடுவேன்? அப்புறம் கப்பு அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா? வெரி குட். வணக்கம். ஓகே வணக்கமே சொல்லிடுவோமா? ஆழியா, வணக்கம். கிளாஸ் டைம்ல இங்க நீ என்ன பண்ற? ஐயா வணக்கம். வணக்கம். யார் நீங்க? சார் அவர் என் மாமா. மாமாவா? உன்னை பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டின்னு வர சொன்னேன். சார் அவங்க எதுக்கு சார் இங்க வரணும்? அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை சார். சார் உங்களுக்கும் இதுக்கும் தான் சம்மந்தம் இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் வர சொல்லுங்க சார். சொல்லுமா? சார் எல்லாத்துக்கும் மாமா தான் காரணம். என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. சார் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சார். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சொல்லுங்க. அதாவது அவ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் சார். நீங்களா? ஆமா சார். சின்ன வயசுல நான் எப்படிலாம் இருந்தனோ அதெல்லாம் கேட்டு கேட்டு அவ இன்ஸ்பயரா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. சொல்ல போனா அவளுக்கு ஒரு ரோல் மாடலே நான் தான் சார். என்ன சார் இப்படி ஓப்பனா ஒத்துக்கிறீங்க? சார் இப்படிலாம் அவ பண்றான்னு நினைச்சு எனக்கு தானே சார் பெருமை. இதை நான் சொல்லாம எப்படி? பெருமையா? சார் பின்னென்ன சார், செஞ்ச விஷயத்த சொல்லி காட்டக்கூடாது சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல நான் சொல்லலன்னா வேற யார் சொல்லுவா? அப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஒத்துக்கிறீங்க. ஆமா சார் கண்டிப்பா சார். அப்புறம் என்ன, செக்கா கேஷா இல்ல பொருளா தரீங்களா? எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே. பட் ஒரே ஒரு கண்டிஷன், எனக்கு கிரவுட் ஒத்துக்காது. அதே போல கிரவுட் முன்னாடி பாராட்டுறதுலாம் எனக்கு பிடிக்காது. எதா இருந்தாலும் இந்த ரூம்குள்ளே முடிச்சிருங்க. எனக்கு கூட இந்த விஷயத்த கிரவுட்ல டீல் பண்றதுல சுத்தமா விருப்பமே இல்ல. இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அப்ப கொடுங்க சார். யோ ஏந்திரியா. இவ என்னெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா? என்ன சார் பண்ணா? கிளாஸ்ல ஒரு பையன்கிட்ட பென்சிலுக்காக சண்டையை போட்டிருக்கா. அது மட்டுமா, சண்டையை போட்டு அவன் மண்டையை உடைச்சிருக்கான். அவ பேரண்ட்ஸ் வந்து என்னைய திட்டிட்டு இருக்காங்க. சார் இதுக்கும் எங்க மாமா தான் சார் காரணம். இதுக்கும் மாமாவா? நீதான் காரணமா? சிட்டப்ஸ் பொடியா? தோப்பு காரணமா?